வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு பூந்தி லட்டு செஞ்சோம். அதை வீடியோ தான் இது. பூந்தி லட்டு எப்படி செய்யலான்னு 1½ கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 2 கப்பு சுகர். 1½ கப்பு கடலை மாவு, 2 கப்பு சுகர். 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு விட்டுருலாம். அதை கொதிக்கட்டும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சிட்டோம். அதை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதில் பூந்தியாட்டு போட்டு பூந்தி வந்தோன்னா எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள் பூந்தி எப்படி போடுறாங்க. மாவு கரெக்டான பக்கத்தில் இருக்கணும். அப்போ கீழே நல்லா பபுள்ஸ் அழகாக வந்துடும். இது ரொம்ப வேகக்கூடாது. லேசாக வந்தோன்னே அதை எடுத்துடலாம். ஒரு 2 திருப்பி இப்படி திருப்பி போட்டுட்டு அப்புறம் அப்படியே எடுத்துடலாம். சீனி அது 2 கப் சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்ருக்கோம். அது கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தோடனே எடுத்துக்கணும். அதை இப்போ பாருங்கள் பூந்தியெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பூந்தியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம். சீனி பாகு ரெடி ஆகிட்டுருக்குது. பூந்தியெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதில் சீனி பாகையும் ஊற்றிடலாம். அதுவும் ரெடியாக இருக்குது. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டோம் சீனி பாகு. இப்போ அதை எல்லாத்தையுமே இதில் எடுத்து ஊற்றிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டு அப்படி ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். நல்லா ஊறியணும். அது எல்லாமே ஒரு கிளறி வச்சிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா ஊறிடும். இது எல்லாமே அந்த பூந்தி சீனி பாகு இழுத்துரும், அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், அதை லட்டை பிடிச்சி வச்சாச்சு. பூந்தி லட்டு தயார். டேஸ்டியான பூந்தி லட்டு தயார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.